அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முழுக்க முழுக்க சீமானுக்கு சாதகமாக மாறப்போகும் நியூஸ் 7 தொலைக்காட்சி இது குறித்த டீடைல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலாக திருவொற்றியூர்ல அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு நியூஸ் 7 தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாகவும் அதற்கு பிறகு நியூஸ் 7ல பணிபுரியக்கூடிய நிறைய நெறியாளர்களுடைய ஆதரவின் காரணமாக அந்த ஒரு விஷயத்தை லைவ்ல பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 கவர் பண்ணியிருந்தாங்க. அனைத்து ஊடகங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீமான் அந்த சேனலுக்கு காசு கொடுத்து தான் அவங்கள லைவ்ல கவர் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்த போது இதற்கு நியூஸ் 7 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை வெளியே வச்சுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சீமான் எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய சேனலுடைய ஆதரவு முழுக்க முழுக்க சீமானுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்தை நாங்கள் லைவ்ல கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாகவும் சீமானுக்கு சாதகமாகவும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நியூஸ் 7. புதிய தலைமுறை, தினத்தந்தி இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது நியூஸ் 7 தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் கூட பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எப்படி வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னு ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கும்போது இந்த 3 தொலைக்காட்சிகளும் தான் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சதற்கு புதிய வாக்காளர்களும் அதற்கு பிறகு பெண்களுடைய வாக்குகள் சீமானுக்கு இந்த மாதிரி அதிகமாக விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தகவலையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியிட்டு இருந்தாங்க. இது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களுடைய கட்டுப்பாடு முழுக்க முழுக்க திமுக கட்சியிடம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் சில ஊடகங்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுக்கு உண்மையான விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு அயராது பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில நியூஸ் 7 பார்த்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு பாதகமாக நிறைய விஷயங்களை செஞ்சிருந்தாலும் தற்போது சாதகமாக சில விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு, சீமானுடைய நேரலை அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டியோ ஒட்டியோ போடாம முழு வீடியோவாக வெளியிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சீமானுடைய பல கருத்துக்கள் மக்களுக்கு தெளிவாக தெரிய வைக்கக்கூடிய விஷயமாகவே இருந்துச்சு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வரும் காலத்தில் நியூஸ் 7ல சீமானுக்கு சாதகமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.